வரல போல இருக்கு. சரிங்க. நீங்க வந்து நேற்று போட்ட டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸ் ஏன் ஒர்க் ஆகலைன்னு பார்த்துட்டு இருக்கோம். டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இங்கே ஜிஎல் அப்டேட் ஆகலை இங்கே இந்த டேபிள் தான் பிரச்சனை. டேபிளில் வந்து நம்ம கொடுத்தது எதுவும் அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் இதில் வந்து கொடுத்து பார்க்கலாம். இதில் வந்து T030 ஆட்டோமேட்டிக் போஸ்டிங் ஆட்டோமேட்டிக் வந்து டேக்ஸ் பார்க்கணும். டேக்ஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இதில் வந்து நம்ம என்ன லேப்ஸே கொடுத்துருக்கோம். லேப்ஸி ரெக்கார்டிங் ஆகுதுங்களா? ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லேப்ஸி 200 கீ தான் கொடுத்துருக்கோம். 200 கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆக மாட்டேங்குது. இது ஒன்று தான் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ஆகிருக்கு. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் அப்டேட் ஆக மாட்டேங்குது. டேபிள் வந்து T030K அது அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அடுத்த என்ட்ரி போகலாம். அடுத்த என்ட்ரி போனோம்னா சிஜிஎஸ்டி இன்புட்டே இல்லை. ஸோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து சர்வர் அப்டேட் ஆக மாட்டேங்குதுங்க. நம்ம என்ன வச்சிருக்கிறோம், கீ வந்து சிஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸுக்கு வந்து கேமரா ஆஃப் பண்ணிடலாங்க. கேமரா ரன் ஆகுது நினைக்கிறேன். கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. சிஜிஎஸ்டி கோடுக்கு என்ன கோடு வச்சிருக்கிறோம் நம்ம? சிஜிஎஸ்டி இன்புட் கோடுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம எந்தெந்த கீ வச்சிருக்கோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓபிபிஜியில் வந்து டேக்ஸ் வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கோங்க. நம்ம கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வருங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா இங்கே தான் செக் பண்ணணும் வந்து. ஸோ எல்ஏபிசி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து டேக்ஸ் கூட செக் பண்ணிக்கிறேன். FTXP என்ன கொடுத்துருக்கோம், L1 L2 L3 கொடுத்துருக்குறோம். L1 L1 வந்து இங்கே அப்டேட் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஸோ டேபிள் ப்ராப்ளமாக இருக்குது. டேபிள் ரெடி ஆனோடனே திருப்பி இந்த கிளாஸ் எடுக்கலாம். எதுவுமே அப்டேட் ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் பண்ண முடியல. எதுவும் டேக்ஸ் பர்சன்டேஜே வரமாட்டேங்குது. இங்கே நம்ம எல்லாமே பண்ணோம். ரெக்கார்டிங்கில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு கொடுத்துருப்போம். டேக்ஸ் அக்கௌண்ட்டு எதுவுமே ஜிஎல் வர மாட்டேங்குது. இங்கே எதுவுமே அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இங்கே இந்த டேபிள் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. இன்னொரு டேபிளில் வந்து இந்த ஜிஎல் அப்டேட் ஆகிருக்கு. இந்த கீக்கு ஆகிருக்கு. டோட்டல் இது வந்து டேபிள் இது பண்ணணும். அபேப் தான் பண்ணுவாங்க. இந்த டேபிள்ஸ் எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா அபேப் டீம் தான், டெக்னிக்கல் டீம் தான் பண்ணுவாங்க இது. ஸோ இந்த டாபிக் அப்படியே விட்டலாம். ரெடியானோடனே உங்களுக்கு திருப்பி இந்த டாபிக் எடுக்கிறேன் நான். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு இது வந்து நார்மலாக ஜிஎஸ்டி இந்த கன்ஃபிகரேஷன் தாங்க. சேம் கன்ஃபிகரேஷன்லாம் கரெக்டு தான். இதே கன்ஃபிகரேஷன் அப்படி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் நடக்க போகிறோம். எக்ஸ்டெண்டட் நார்மலாக வித்ஹோல்டிங் டேக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ வித்ஹோல்டிங் டேக்ஸ்னா என்ன? நம்ம என்ன சொல்லுவோம், வித்ஹோல்டிங் டேக்ஸ்னா மெயின் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் சொல்லுவோம். நம்ம டிடிஎஸ் எல்லாம் இருக்குல்ல, டேக்ஸ் டிரெக்டட் அட் சோர்ஸ். ஓகேங்களா? சோர்ஸ். ஸோ நேற்று பார்த்த டாபிக் எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் ஜிஎஸ்டி ஒரு ப்ராடக்ட், ஒரு மெட்டீரியல் டேஞ்சபிளாக இருக்கும். கேன் ஃபீல் த ப்ராடக்ட் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதெல்லாமே டேஞ்சபிள் ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட்டுக்காக ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு மெட்டீரியல் டேஞ்சபிளாக இருக்கும். எல்லாமே டேஞ்சபிளுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணுறோம். குட்ஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து சர்வீஸ், டோட்டலாக சர்வீஸ் இருக்கும். டோட்டலாக என்ன சர்வீஸ் இருக்கும் டிடிஎஸ்ங்கிறது வந்து. நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி என்ன பண்ணுவாங்க, மாதம் டிடிஎஸ்ஸை பிடிச்சிருவாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் வருது, நீங்களே ஒரு வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த இன்கம் வந்து இதெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கும். இன்கம் வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஒரு 5000 வரைக்கும் தே ஓன்ட் சார்ஜ் யூ எனிதிங். ஓகேங்களா? ஆஃப்டர் 5000க்கு மேலே வருது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 2%, 3% வந்து நீங்கள் வாங்குற ரெண்ட்டில் வந்து டேக்ஸை பிடிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லாட்ரி விழுகுது வச்சுக்கோங்க. ஒரு லாட்ரி விழுகுது, 1 lakh ப்ரைஸு. 1 lakh ப்ரைஸ்னால் எடுத்தோன்னே 1 lakh கொடுத்துட மாட்டாங்க. லாட்ரிக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க, வித்ஹோல்டிங் டேக்ஸ். இங்கேயே பிடிச்சிட்டு தான் டேக்ஸு டைரக்ட் சோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கொடுக்கும்போது இந்த 30% பிடிச்சிட்டு மிச்சம் 70,000 தான் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கமிஷன் டிவிடெண்ட் நிறையா இருக்குது செக்ஷன்ஸ். உங்களுக்கு அந்த இது அமுச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது அமுச்சு வச்சுருக்கேன். ஐஸ்வர்யா வந்துட்டாங்களா? ஐஸ்வர்யா இருக்காங்களா? ஸோ ஐஸ்வர்யா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அமுச்சு வச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகே. நிறைய டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு அப்பப்போ அனுப்பாது. இதில் எல்லாமே டாபிக்ஸ் வைஸுங்க. எல்லா டாபிக் வைஸ் இருக்குது டாக்குமெண்ட். எல்லா டாப்பிக்கும் பார்க்கணும். எல்லாமே ஒரு டாபிக் இருக்குது. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். இது எடுத்துருக்கிறேன். இதுதான் செக்ஷன், தெரியுங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன். டிவிடெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் ஷேர் வச்சுருக்கீங்க, டிவிடெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 5000 மட்டும் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. 5000 மேலே போச்சு. இதில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? இண்டிவிஜுவல்னால் உங்களுக்கு வந்து 10% பிடிப்பாங்க. கம்பெனி கூட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்தாலும் 10% பிடிப்பாங்க ஸ்லாப் ரேட். அது பிடிச்சி தான் கொடுப்பாங்க. எப்படி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, டிவிடெண்ட் வந்து 5000 கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வரணும் டிவிடெண்ட். 10,000 ரூபா வரணும். என்ன பண்ணுவாங்க, இந்த 10% இருக்குல்லங்க, அந்த 10% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க டிவிடெண்ட். ஆஃப்டர் 5000 ருபீஸ், ஆஃப்டர் 5000 10% டிடெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே தான் டேக்ஸ் டைரக்டட் சோர்ஸ்லேயே பிடிச்சிருவாங்க. இதுதான் டிடிஎஸ் கையில் எவ்வளோ வரும் உங்களுக்கு, 9000 தான் கொடுப்பாங்க. இதுதான் டிடிஎஸ். எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷன் வேணால் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு. வின்னிங் ஃப்ரம் லாட்ரி வின் பண்ணிங்கன்னா எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய்க்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் 30% பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஸோ வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸு டேரெக்டாக 30%. வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் 30%. கான்ட்ராக்டர் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இதை பார்க்க போகிறோம்னா, இங்கே வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வரலாம். இது வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க. நீங்கள் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட் பாருங்கள், நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கம்பெனி எந்த செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த செக்ஷன் வந்து நீங்கள் வந்து உள்ள எஸ்ஏபி சிஸ்டமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கமிஷன் புரோக்கரேஜ் இண்டிவிஜுவலாக இருந்தால் 2%, இது வந்து 2%. அப் டு பாருங்கள், அப் டு இது வரைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா 5%. ஸோ இந்த ரேட்டெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் இது சேஞ்ச் ஆகும். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது என்னென்ன செக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 194C தான் எடுக்க போகிறோம் நான். 194 கான்ட்ராக்டர். இது புரியுங்களா? டவுட் இருக்கா? அதில் டிடிஎஸ்ல டவுட் இருக்கா? டிடிஎஸ் நம்ம சேலரியில் டிடிஎஸ் பிடிப்பாங்க, மாதம் பிடிப்பாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மாதம் பிடிச்சிருவாங்க. நம்ம சேலரியில் வந்து ஃபுல்லாக டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, மார்ச் அன்னைக்கு, மார்ச் மந்த் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் மார்ச் வச்சுவாங்க, மார்ச் வரைக்கும் கட்டி முடிச்சிருவாங்க. மார்ச் அன்னைக்கு கட்டி முடிச்சிருவாங்க. ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்மு 16C என்னமோ வரும். அதில் என்ன பண்ணுவாங்க, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எம்ப்ளாயர் வந்து மாதம் எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க மந்த் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஏப்ரல் மந்த் டு மார்ச் வரைக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். இவங்க வந்து நம்மகிட்ட டிடிஎஸ் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் நம்மகிட்ட பிடிக்கிற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. அப்படி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் ஃபார்ம் 16. ஒரு ரெசிப்ட் டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ கட்டணும், நீ கட்டணும் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம்
இந்த அக்னாலஜ்மெண்ட் தான் ஃபார்ம் 16. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க ஃபார்ம் 16ல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் டு மார்ச் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15,000 rupees டிடிஎஸ் பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் பர்சனலாக ஐடி இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்னா ஒரு 45,000 கட்டுற மாதிரி காமிக்குது உங்களுக்கு. 45,000 கட்டுற மாதிரி காமிக்குது. இண்டிவிஜுவல் உங்கள் இன்கம்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 45,000 டேக்ஸ் கட்டுற மாதிரி காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 45,000 கட்டும்போது இந்த ஃபார்ம் சியை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபார்ம் சி அட்டாச் பண்ணி யூ கேன் கிளைம் ஃபார் இந்த 15% வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்ம் 16 கிளைம் பண்ணி என்ன பண்ணலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி இப்போ எவ்வளோ பே பண்ணுவீங்க, 30,000 பே பண்ணால் போதும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஆல்ரெடி டேக்ஸை பிடிச்சிட்டாங்க. சேலரிலேயே உங்கள் டேக்ஸை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் டேக்ஸ் அதிலேயே கட்டிட்டீங்க. நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டிய டேக்ஸ் எவ்வளோ, ஆல்ரெடி நீங்கள் கட்டின டேக்ஸ் எவ்வளோ, ஸோ நீங்கள் வந்து 30 வரும். அதே மாதிரி கான்ட்ராக்டர் இருக்காருன்னா அந்த வருஷம் கடைசியில் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சேன், அது எவ்வளோ கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து அவர் கொடுக்கணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு ஐடி கட்டும் போது இதை வச்சு கழிச்சுப்பார். ஸோ இப்படிதான் இப்படிதான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் டவுட் இருக்குங்களா அதில்? இதுதான் டிடிஎஸும் வித்ஹோல்டிங் டாக்ஸ் சொல்லுவோம். இதில் எல்லாத்துக்குமே செக்ஷன் இருக்குது. டிடிஎஸ் சார்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குமா பார்க்க, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட்டு, கான்ட்ராக்டுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு, நார்மல் இதில் வந்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணீங்கன்னா 2.5 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் 10% கமிஷன் லாட்ரி ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே செக்ஷன்ஸ். இந்த கன்ஃபிகரேஷன் தான் பண்ண போகிறோம். நான் ஏன் இது எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 194C ஏன் நான் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவலுக்கு, இது வந்து கம்பெனிக்கு, ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். 194C மட்டும் கொஞ்சம் மாறும். 194Cங்கிறது மட்டும் என்ன ஆகும், கம்பெனி பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல் பண்ணாங்கன்னா 1%, கம்பெனி பண்ணாங்கன்னா 2%. அப் டு உங்களுக்கு கான்ட்ராக்டர் சிங்கிள் டிரான்சாக்ஷன் 30,000 மேலே போச்சு அப்படின்னா 1%. இது வந்து அக்ரிகேட் கான்ட்ராக்டர் டூரிங் ஃபினான்ஷியல் டோட்டல் அக்ரிகேட். அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மேலே 1 lakh போகுது அப்படின்னா 1% பிடிக்கணும். 1 lakh வரைக்கும் அது உங்களுக்கு பிடிக்க வேண்டாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஸோ நான் சர்வீஸ் இருக்கும். ஸோ ஏன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து ஏசி இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ரிப்பேர் பண்ணணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஏஎம்சி கூட போட்டிருக்கேன். ஒரு கம்பெனியோட ஏஎம்சி கூட போட்டேன். வோல்டாஸ் கம்பெனி, வோல்டாஸ் ஏசிஎஸோட ஒரு ஏஎம்சி போட்டிருப்பேன் நான். ஸோ இவங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏஎம்சி போட்டிருப்பேன். இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஐ கால் திஸ் வோல்டாஸ் கம்பெனி as a கம்பெனி. ஸோ எனக்கு வந்து இன்னொரு செனாரியோ லைக் நான் யார் கூடயும் ஏஎம்சி எல்லாம் போடல. whenever மை ஏசி கெட்டிங் ரிப்பேர் நான் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டுப்பேன். நான் ஐ கால் திஸ் இண்டிவிஜுவல். ஒரு மெக்கானிக் கூப்பிட்டுட்டு ஐ வில் டூ த சர்வீஸ் அண்ட் ஒர்க் பண்ணுவேன். இவர் வந்து இண்டிவிஜுவல். ஸோ இவருக்கு நான் டிடிஎஸ் பிடிக்கும்போது 1% பிடிக்கணும். நான் இவருக்கு பண்ணும்போது 2% பிடிக்கணும். 2% பிடிக்கணும். இதுவும் கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலுக்கும். இது டவுட் இருக்குங்களா? பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஃபிகரேஷன் தான் பண்ண போகிறோம் நம்ம. இது டாபிக் கொஞ்சம் லென்த்தியாக போகும். 2 கிளாஸ் ஆகும் பண்ணுறதுக்கு. அகெயின் இதுலேயும் ஸ்டெப்ஸு தான், நிறைய ஸ்டெப்ஸு பார்த்துக்கணும் நீங்கள். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், எப்படி டிடிஎஸ்க்கு 8 ஸ்டெப்ஸ் இருக்கோ, சாரி ஜிஎஸ்டிக்கு 8 ஸ்டெப்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வித்ஹோல்டிங் டேக்ஸுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபிகரேஷன் ஆரம்பிச்சிடலாங்களா? வேறு என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க. கிளாரிஃபை பண்ணிட்டு திருப்பி கோ ஃபார் கன்ஃபிகரேஷன். டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. டவுட் இருக்குங்களா யாருன்னா? அப்படி பண்ணதான் எல்லா கம்பெனியும் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனியும் எல்லா செக்ஷன் கோடும் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. உங்கள் கிளைண்ட்டு எது யூஸ் பண்ணுறதோ அது அத்தனைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு உங்கள் கிளைண்ட் வந்து நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கமிஷன் ப்ரோக்கரேஜ் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் சிலது இருக்கும், சிலது இருக்காது. ஸோ எந்த செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த செக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்காக வந்து பண்ணணும். இப்போ நான் ஒரே ஒரு செக்ஷன் தான் பண்ண போகிறேன். 194C மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பிளேஸும் வாங்க. ஸோ பிஸ்னஸ் பிளேஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு
இது பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டுருப்பாங்க, இஃப் எனி இஷ்யூ அரைசஸ் ரிகார்டிங் திஸ் டிரான்சாக்ஷன், விற்கும்போது வாங்கும்போதும் எதனா இஷ்யூ அரைஸ் ஆச்சுன்னா லீகலாக அந்த ஜுடிஷியரி செக்ஷன் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ப்ராடக்ட் சரியில்லை, இங்கே கேஸ் போட முடியாது. நீங்கள் அவன் இருக்கிற இடத்துல அவன் ஜுடிஷியரி செக்ஷனில் தான் நீங்கள் கேஸ் போட முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் பிளேஸ்னா இங்கே வந்து பிஸ்னஸ் பிளேஸ்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, தே ஆர் மென்ஷனிங் த ஐடி பிளேஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பிளேஸ் தான் கேட்குறாங்க. நான் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பிளேஸ்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பிளேஸ் நான் வச்சுக்கோங்க, ஐடி ஆஃபீஸ். வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒன்று இருக்கும், சென்னையில் ஒன்று, சென்னை நுங்கம்பாக்கம் இருக்குது ஐடி ஆஃபீஸ். அது மாதிரி டெல்லியில் ஒரு இடத்துல இருக்கும் மெயின் ஐடி ஆஃபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, என்ன தெரியுதா தெரியுதா, ரொம்ப குட்டியாக தெரியுதுங்களா இல்லை ஃபாண்ட் மாற்றிட்டீங்களா? போதுங்களா, தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஆர் வந்துடுங்க. எஸ்பிஆர் வந்து SAP ரெஃபரன்ஸ் IMG. இங்கே வந்து நான் மெயினான இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஏரியா வைக்க போகிறேன், பிஸ்னஸ் பிளேஸ் வைக்க போகிறேன். ஸோ இது கிராஸ் அப்ளிகேஷன் காம்பனன்ட்ஸ் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இங்கே வந்துடுங்க. இது ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கீழே இது இப்போ பார்த்து போட்டிருப்பேன், அங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து கிராஸ் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் நம்பரிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காது, இந்தியா இருக்காது. ஸோ நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறது வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ் பிளேஸ், இது சென்னையில் இருக்கிற இது, சாரி சென்ட்ரலில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் பிஸ்னஸ் பிளேஸ் ஃபார் ஃபிலிப்பைன்ஸ். இந்தியாவுக்கு தான் நான் அது கொடுத்துக்கிறேன். கம்பெனி கோடு வந்து LAPC கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளேஸ் நியூ என்ட்ரி கொடுத்துக்கோங்க. நியூ என்ட்ரி வந்து நான் வந்து டெல்லி ஐடி ஆஃபீஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது அட்ரஸ் கேட்கும். ஸோ இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இது ஒரே ஸ்டெப் தான், சேவ் பண்ணிட்டு பேக்கில் வந்து ஒரே ஸ்டெப் தான் பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்துடுங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்துடுங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் குளோபல் செட்டிங்ஸு, இது கீழே வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஒன்று இருக்கும். இதில் வந்து 2 இருக்கும். எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் தான் போகணும். இது வந்து பழசு, ஓல்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸ்டெண்டட் வந்துடுங்க. எக்ஸ்டெண்டட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் செட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, சரி இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் நான், என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கு கூப்பிட்றீங்க, இது பார்த்துக்கோங்க. ஸோ கம்பெனி வச்சுக்கோங்களேன், கம்பெனி வச்சுக்கோங்களா, நீங்கள் இவனுக்கு வந்து இன்னும் கான்ட்ராக்டர்ஸ், அவங்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் சர்வீஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். எப்போ பிடிக்கலாம் டிடிஎஸ்னால், நான் இன்வாய்ஸ் பண்ணும்போது ஐ வில் டிடெக்ட் த டிடிஎஸ் அமௌண்ட். இன்வாய்ஸ் பண்ணும்போது பிடிப்பேன், இல்லைன்னா when I making payment I will deduct the TDS amount. எய்தர் 2 பக்கம் நான் பிடிப்பேன் நான். ஓகேங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் கோடு மாதிரியே. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிடெக்ட் த TDS அமௌண்ட், நீங்கள் இன்வாய்ஸில் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கோடு. ஓகேங்களா? அதுக்கு ஒரு வித்ஹோல்டிங் டேக்ஸ் கோடு. ஓகேங்களா? வித்ஹோல்டிங் டேக்ஸ் கோடு, இதுக்கு டேக்ஸ் கோடு கொடுக்கணும். இது 2 இருக்குது. ஓகே, இன்வாய்ஸில் பிடிக்க போகிறீங்கன்னா ஒரு டேக்ஸ் கோடு, பேமெண்ட்டில் பிடிக்க போகிறீங்கன்னா ஒரு டேக்ஸ் கோடு. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை டைப் ஆஃப் இது இருக்காங்க, கம்பெனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு பிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? கம்பெனி இன்வாய்ஸ் பிடிக்க போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு வித்ஹோல்டிங் டேக்ஸ் கோடு நான் L1 சொல்லிக்கிறேன், L1. அதே மாதிரி ஓகேங்களா? இப்போ வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து நீங்கள் இன்வாய்ஸ்லேயே பிடிக்க போகிறீங்க அவருக்கு அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த டீ கோடு யூஸ் பண்ணணும், L2 டீ கோடு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்வாய்ஸில் பிடிக்கும் போது இந்த டீ கோடு யூஸ் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேமெண்ட்டில் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதே கம்பெனி இண்டிவிஜுவல் தான், கம்பெனி இண்டிவிஜுவல் பேமெண்ட்டு. நீங்கள் பேமெண்ட்டில் பிடிக்க போகிறீங்கன்னா இந்த கோடு யூஸ் பண்ணணும், L3 L4. இது டேக்ஸ் கோடு கிரியேட் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னொன்று கிரியேட் பண்ணுவோம். நான் என்ன கிரியேட் பண்ணுவோம்னா வித்ஹோல்டிங் டைப், டேக்ஸ் டைப் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஐ எம் கோயிங் டு கீப் எல்லாம் ஒரே நேம் வச்சுக்க போகிறேன். மாற்றி வச்சுக்கலாம், நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கும் சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு டேக்ஸ் டைப் வந்து இதுதான் கிரியேட் பண்ண போகிறேன். டேக்ஸ் டைப் இதுதான் கிரியேட் பண்ண போகிறேன். டேக்ஸ் கோடும் இதுதான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிய மாதிரி இருக்கும். நான் இது கன்ஃபிகரேஷன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று டிடிஎஸ் வந்து யூ கேன் டிடெக்ட் வைல் யூ ஆர் மேக்கிங் இன்வாய்ஸ், இல்லைன்னா யூ கேன் டிடெக்ட் வைல் மேக்கிங் த பேமெண்ட். ரெண்டு பக்கம் பண்ணலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனிக்கும் பண்ணுவோம், நம்ம இண்டிவிஜுவலுக்கும் பண்ணுவோம். கம்பெனிக்குன்னா 2%, இண்டிவிஜுவலுக்குன்னா 1%. ஸோ டேக்ஸ் டைப்பும் கிரியேட் பண்ணணும், டேக்ஸ் கோடையும் கிரியேட் பண்ணணும். இங்கே இந்த கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு திங் ஸ்டாச்சுச்சரி, எனிதிங் ஸ்டாச்சுச்சரி லீகல். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங் யூ ஹவ் டு செக் நம்ம கண்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கும், அப்போ இல்லைன்னா பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்தியா இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்டு வித்ஹோல்டிங் டேக்ஸு கீன்னு என்னது, இதுதான் கீ, இதுதான் கீ. ஐ கால் திஸ் 192, 193, 194, இதுதான் ஐ கால் இட் அஸ் கீ. இந்த செக்ஷனை தான் எஸ்ஏபியில் வந்து வி கால் இட் அஸ் எ கீ. வித்ஹோல்டிங் டேக்ஸு கீஸ் பண்ணிக்கோங்க. கீ கண்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்கிற, இல்லைனா எனிதிங் ஸ்டாச்சுச்சரி. ஓகேங்களா, எனிதிங் ஸ்டாச்சுரினா கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே. இல்லை, ஸோ 194C ஆல்ரெடி ஒருத்தங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ வேணும்னா பண்ணிக்கோங்க. புதுசாக பண்ணுறப்பனா சும்மா டம்மியாக பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டாங்க, ஒன்று எல்லாமே அடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சுட்டாங்க. இதுலேருந்து வேணா இது இருக்குது, இதுக்கான போகிறோம். புதுசாக கிரியேட் பண்ணணும், அப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை வச்சுக்கிறீங்க, இதை வச்சுக்கோங்களா, சர்டன் இன்கம் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எப்படி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, காப்பி பண்ணி. புதுசாக உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். வந்து எல்லாம் வந்துருக்கு, எல்பிஏ அப்படின்னு, எல்பிஏ 4 தான் வருது. பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ரியல் டைமில் காலியாக இருக்கும், எதுவுமே இருக்காது. கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அது இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் டீ கோட் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கீ வந்து, ஸோ இதில் வந்து 2 செக் பண்ணிக்கோங்க. கீ பண்ணிடுவோம், இல்லைன்னா பண்ணிக்கோங்க, இருந்தால் அதே எடுத்துக்கலாம். ஸோ அது காமன் தான், அது எந்த கம்பெனி கோடுக்கும் அது கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இது 2 பண்ணிக்கோங்க. இது 2 பண்ணிவிட்டு வந்து நேரம் இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவில் இருக்கிற இங்கே டிஃபைன் பிஸ்னஸ் பிளேஸ் இருக்கும், இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் சென்னை இருக்கிற ஐடி ஆஃபீஸ் பண்ணிடுறேன். டெல்லி ஐடி நியூ என்ட்ரி போயிடுங்க. நியூ என்ட்ரி போயிட்டு இங்கே வந்து சென்னை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கேட்கும் சேவ் பண்ணும்போது. ஓகே, ஸோ 2வது ஸ்டெப்பு இது பண்ணிட்டோம். 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், அசைன். இது முக்கியம் பண்ணிக்கோங்க, பண்ணலன்னா இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அசைன் செக்ஷன் கோட் குரூப்ஸ் இல்லை, டிஃபைன் செக்ஷன்ஸ் கோட்ஸ், அசைன் மெயின்டைன் டிஃபைன் செக்ஷன்ஸ் கோட்ஸ் ஃபார் இது டிஃபைன் செக்ஷன் கோட்ஸு எல்ஏபிசி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருவாங்க. நியூ என்ட்ரி வந்து இதையும் என்ன பண்ண போகிறேன், அங்கே கிரியேட் பண்ணல டெல்லி ஐடி ஆஃபீஸ், அதையும் லிங்க் பண்ணிக்கோங்க.
கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இது பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் டிஃபைன் பண்ணிட்டு, ரெண்டாவது டிஃபைன் செக்ஷன் ஸ்கோப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் செட்டிங்ஸில் இப்போதைக்கு தான் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை முடிச்சிருங்க, இது முடிச்சிருங்க. அடுத்து வந்து கால்குலேஷன்ஸ். கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டிஃபைன் வித்ஹோல்டிங் டேக்ஸு டைப்பு. இதுதான் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டேக்ஸு டைப் இதுதான் பண்ண போகிறேன். இதுதான் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து எத்தனை பண்ணணும், 4 பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று வந்து டிஃபைன் வித்ஹோல்டிங் டேக்ஸ் டைப் ஃபார் இன்வாய்ஸ் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பிடிக்க போகிறீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இல்லை பேமெண்ட் பண்ணும்போது இதுக்கு 2 பண்ணுவேன், இதுக்கு 2 பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கே வச்சுக்கோங்க. எல் இருக்கா பார்த்துக்கிறேன். L1 பண்ணியிருப்பாங்க. L1 L2 எல்லாம் பண்ணிட்டாங்க. L1 L2 என்ன இருக்கு, வேற நம்பர், நல்ல நம்பர் ரேஞ்ச் இருந்தால் பார்த்துக்கிறேன். ஏ பண்ணிட்டாங்க, பி பண்ணிட்டாங்க, சி. ஸோ டி பண்ணலங்க. டி இங்கே காலியாக இருக்குது. ஒரு நிமிஷம் அங்கேயும் காலியாக இருக்கா பார்த்துக்கிறேன். ஸோ டி என்ன பண்ணியிருக்காங்க, D3 பண்ணியிருக்காங்களா? சரி, D3 பண்ணியிருக்காங்க. வேற என்ன யூனிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. அங்கே டி காலியாக இருக்குது. ஏபிசிடி டி அங்கே இல்லை. எஃப் காலியாக இருக்குது. இங்கே எஃப் இருக்குங்க. எஃப் இல்லைங்க, எஃப் 2 பக்கம் காலியாக இருக்குது. ஸோ எஃப்ல பண்ணிக்கிறேன் நான். செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், இது எல் இருக்குல்ல, F1 F2 கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன், இதுதான் கொடுக்க போகிறேன். இந்தியா கொடுத்துருங்க. இந்தியா கொடுத்துட்டு எஃப் காலியாக இருக்குது. நான் F1 இது பாருங்கள், இது நரேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ F1 கொடுக்குறோம். இங்கே F1 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி கொடுக்குறோம். LAPC. F1 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அட் த டைம் ஆஃப் மேக்கிங் டிடெக்டிங் TDS கம்பெனி லெவலு இன்வாய்ஸ். ஓகேனா கம்பெனி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. நரேஷன் கொடுத்துங்க. LAPC TDS எத்தனை % பிடிக்க போகிறீங்க, கம்பெனி இது. கம்பெனிக்கு 2% எப்போ பிடிக்க போகிறோம், எப்போ பிடிக்க போகிறோம்னா இன்வாய்ஸ் போஸ்டிங் அப்போ நான் பிடிக்க போகிறேன். இன்வாய்ஸ் போஸ்டிங் அப்போ இந்த டேக்ஸ் டைப் தான் யூஸ் பண்ணுவேன் நான். இன்வாய்ஸ் போஸ்டிங். ஓகேங்களா? இன்வாய்ஸ் போஸ்டிங் யாருக்கு, பர்டிகுலர்லி ஃபார் கம்பெனிக்கு பிடிக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இது வந்து இதில் ரவுண்ட் டேக்ஸ் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதை வந்து மேனுவல் இது எடுத்துருங்க. மேனுவல் டேக்ஸ் நோ சர்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது இந்த செட்டிங்ஸில் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்னொரு கீ பண்ண போகிறேன். இன்னொரு கீ யாருக்குன்னா இவருக்கு, கம்பெனி இன்வாய்ஸ் பேமெண்ட்டு இண்டிவிஜுவலுக்கு பேமெண்ட்டுக்கு பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவருக்கு F1 கொடுத்துக்கிறேன். ஸோ F1 கொடுத்துக்கிறேன். இவருக்கு வந்து நான் ஏன் நம்பர் கொடுக்குறேன் சொல்கிறேன். இவருக்கு வந்து நான் F3 கொடுத்துப்பேன். நான் இது வந்து F3 இண்டிவிஜுவலுக்கு F3 கொடுத்துக்கோங்க. F3 இது வந்து F2 வரும். இங்கே F2 கொடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து F4 கொடுத்துக்க போகிறேன். ஏன் இந்த லாஜிக் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ F1 பார்த்தீங்கன்னா இது அடுத்தது F2 கம்பெனி ரெண்டுமே கிட்ட வரும் பேமெண்ட்டு. இது F1 F2 ஃபார் கம்பெனி, F3 F4 ஃபார் இண்டிவிஜுவல். அப்படின்னா வச்சுக்கோங்க. எதனா கொடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இன்னொரு கீ கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து F3 இது என்ன பண்ண போகிறேன், இது வந்து லாப்சி. நான் வந்து 1% தான் பிடிக்க போகிறேன். ஸோ இது வந்து இன்வாய்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் யூ கேன் கிவ் அதர்ஸ். இண்டிவிஜுவல் பிடிக்க போகிறேன். ஸோ இங்கே ரவுண்டு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து இதை எடுத்து விட்ருங்க. ரெண்டு பண்ணி விட்ருங்க. 2 பண்ணி விட்டு சேவ் பண்ணிடுங்க.
நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 2 டேக்ஸ் டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் F1. கம்பெனிக்கு நான் இன்வாய்ஸில் பிடிக்க போகிறேன்னா இந்த T கோடு தான் யூஸ் பண்ணணும். இண்டிவிஜுவலுக்கு பிடிக்க போகிறேன்னா F3 யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எப்போ பிடிக்கிறேன், இன்வாய்ஸ் பண்ணும்போது நான் இந்த டேக்ஸ் கோடை இந்த டேக்ஸ் டைப் யூஸ் பண்ண போகிறேன். அதுவே நான் பேமெண்ட் பண்ணும்போது பிடிக்கணும்னா அதுக்கு வந்து இது என்ன. ஸோ இது என்ன பண்ணுங்க, நியூ என்ட்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்து F2 கொடுக்க போகிறேன். F2 இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா LAPC TDS at 2%. 2% யாருக்கு, எப்போ பிடிக்க போகிறேன், பேமெண்ட் போஸ்ட் பண்ணும்போது. பேமெண்ட் போஸ்ட் பண்ணும்போது பிடிக்க போகிறேன். பேமெண்ட் போஸ்டிங் யாருக்கு, கம்பெனிக்கு. இது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பார்த்துக்கோங்க. அடுத்து கீ பண்ண போகிறேன். அடுத்த கீ வந்து F4 வந்து LAPC 1% தான் பிடிக்க போகிறேன். டவுட்னா கேளுங்க. இது வந்து இண்டிவிஜுவலுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இது பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி மாற்றினு வச்சுக்கோங்க. ஸோ F3 F2 கம்பெனினா F1 F2, இண்டிவிஜுவல்னா F3 F4 பேமெண்ட்டுக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேக்ஸ் கோடை கிரியேட் பண்ணணும். நான் சேவ் பண்ணிட்டு பேக்கில் வந்து இது டோட்டலாக ஸ்டெப்ஸ் தாங்க. இது 2 பண்ணிட்டோம். இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனி இண்டிவிஜுவல் சொல்லியிருக்கோம். சிஸ்டமுக்கு தெரியாது எது கம்பெனி எது இண்டிவிஜுவல் தெரியாது. என்ன பண்ணணும், பேசிக் செட்டிங்ஸ் வாங்க. இங்கே வந்து செக்கு ரெசிப்ட் அண்ட் டைப்ஸ். செக்கு ரெசிப்ட் அண்ட் டைப்ஸ். இது வந்து டேக்ஸ் டைப்பு இங்கே ரெசிப்டன்ட்டு. ஸோ நான் டேக்ஸ் டைப் கொடுத்துருக்கேன் F1 டேக்ஸ் டைப் கொடுத்துருக்கேன். ரெசிப்டன்ட் வந்து கம்பெனி இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தான் சிஸ்டம் சொல்கிறேன், ரெசிப்ட் கம்பெனின்னா யார், இதுன்னா என்ன, கம்பெனி. ஸோ F2 கீ வந்து நான் யாருக்கு வச்சுருக்கேன், கம்பெனிக்கு தான் வச்சுருக்கிறேன். அதனால் அது ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ் போஸ்டிங்கு, ரெண்டாவது வந்து பேமெண்ட் போஸ்டிங். இதே கம்பெனி தான். அடுத்து வந்து F3 யாருக்கு, F3ங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதர்ஸ் கூட வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் வச்சுக்கோங்க. எது வேணா வச்சுக்கலாம். F4ங்கிற டேக்ஸ் டைப்பும் இட்ஸ் பிலாங்ஸ் டு இண்டிவிஜுவல். சேவ் கொடுத்துருங்க. பேக்கில் வந்துடுங்க. இதை பண்ண மாட்டோம். ஸோ கால்குலேஷனில் டேக்ஸ் டைப் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம், டேக்ஸ் டைப் 4 பண்ணியிருக்கோம். இன்வாய்ஸுக்கு 2, பேமெண்ட்டுக்கு 2. அதே மாதிரி டேக்ஸ் கோட் கிரியேட் பண்ணணும். இப்போ டிஃபைன் வித்ஹோல்டிங் டேக்ஸ் கோட்ஸ் ஐஎன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நியூ என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் டைப் ஓகேங்களா, F1 ஓகேங்களா. F1க்கு நான் என்ன பண்ணுறேன், டேக்ஸ் கோட் அதே வச்சுக்கிறேன். நான் இது வந்து எந்த செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஐ எம் யூஸிங் திஸ் ஃபார் 199(4)C. காமன் எடுத்துக்கலாம். நீங்கள் காமன் எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. LAPC TDS @2%. இந்த டேக்ஸ் கோடை எப்போ யூஸ் பண்ண போகிறேன், when I am going to deduct the TDS in இன்வாய்ஸ். ஓகேங்களா, இன்வாய்ஸ் பண்ணும்போது யாருக்கு பிடிக்க போகிறேன், கம்பெனிக்கு. ஓகேங்களா, invoice posting. When I do invoice posting, I will direct it for company. நரேஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு 5000 rupeesக்கு வந்து ஒரு பில்லு கொடுத்துருக்காருங்கிட்ட. இந்த 5000க்கு வந்து நான் வந்து டேக்ஸ் பிடிக்கணும். ஐ எம் கோயிங் டு சார்ஜ் ஃபார் ஹோல் 100%. ஓகேங்களா, அவர் பில்லு கொடுத்தாருன்னா 100% ஆஃப் த பில் ஐ எம் கோயிங் டு சார்ஜ். ஸோ டோட்டலாக 5000க்கு பிடிக்க போகிறேன். சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, பில்லு கொடுப்பாங்க, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பில் அமௌண்ட்ல இருந்து 50% பிடிச்சா போதும்னு இருக்கும். 50% பிடிச்சா போதும்னு இருக்கும். அப்போ வந்து எவ்வளோக்கு பிடிப்பாங்க, தே வில் டிடக்ட் இட் ஃபார் 2500. இதுக்கு வந்து 5% பிடிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 50% இருந்தால் வெண்டார் கொடுக்குற பில்லில் பாதி தான் பிடிப்போம். ஸோ
சில கண்ட்ரீஸ் தான் ரேர் அக்கேஷன் தான். நார்மலாக we will deduct for all 100%. Okay, 100% of the bill amount. So இதுதான் 100% of the bill amount. 100% bill amount. Posting indicator வந்து மேக் இட் ஸ்டாண்டர்ட் போஸ்டிங் கொடுத்துருவோம். 1 கொடுத்துருவாங்க. எவ்வளோ பர்சன்ட் பிடிக்க போகிறேன், டிஸ்ட்ரி கோடு யாருக்கு பிடிக்க போகிறேன், இன்வாய்ஸ் போஸ்ட் பண்ணும்போது கம்பெனிக்கு பிடிக்க போகிறேன் 2% பிடிக்கணும். இது டவுட் இருக்கான்னு கேளுங்க, ஏன்னா இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இதெல்லாம் டோட்டல் ஓகேங்களா, ஹோல் ஓகேங்களா. இப்போ 5000 பில்லு கொடுத்துருக்காங்கன்னா I'm going to deduct tax for this whole 100%. இந்த பில் அமௌண்ட் தான் 100%ங்கிறேன். புரியுதுங்களா? சில கண்ட்ரீஸில் 50% பிடிச்சா போதும்னு இருக்கும். அவர் கொடுக்குற பில்லு 50% ஒன்லி பிடிச்சா போதும்னு இருக்கும். நார்மலாக இங்கே வந்து எவ்வளோ பில்லு கொடுக்குறாரோ I'm going to deduct tax for the full total 100% of the amount, bill amount. ஸோ இதுக்கு ஒன்று பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவதுக்கு ஒன்று பண்ணணும், செகண்டுக்கு ஒன்று பண்ணணும். ஸோ இந்த டி கோடுக்கு F2க்கு நான் F2 தான் அதே டேக்ஸ் கோடு தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இது டி வந்து 194C சி. ஸோ அகைன் 100% பிடிக்க போகிறேன், 100% பிடிக்க போகிறேன். ஸோ இது எதுக்கு பிடிக்க போகிறேன், நான் கம்பெனிக்கு தான் பிடிக்க போகிறேன். அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் போஸ்டிங், இன்வாய்ஸ் போஸ்டிங் பேமெண்ட் பண்ணும்போது பிடிக்க போகிறேன். பேமெண்ட் போஸ்டிங் தான் பிடிக்க போகிறேன். ஸோ இண்டிகேட்டர் 1. ஸோ அகைன் ஐம் கோயிங் டு சார்ஜ் 2%. இது F2. அடுத்தது மூணாவது இதுக்கு போய்க்கோங்க, F3. F3 எதுக்கு வச்சுருக்கிறேன், இண்டிவிஜுவலுக்கு வச்சுருக்கிறேன் நான். ஓகேங்களா, இன்வாய்ஸ் பண்ணும்போது பிடிக்கிறது. என்ன பண்ணுங்க, LAPC இன்வாய்ஸ் போஸ்டிங்கு. இது வந்து கம்பெனி கிடையாது, இண்டிவிஜுவல். இது வந்து ஐம் கோயிங் டு செட் 1%. 1% தான் பிடிக்க போகிறேன். அவர் எவ்வளோ பில்லு கொடுக்குறாரு மொத்த பில்லுக்கும் பிடிப்பேன். இண்டிகேட்டர் 1 எவ்வளோ பர்சன்ட் பிடிப்பேன், 1% பிடிப்பேன். ஸோ F3 F4க்கு ஒன்று கொடுத்துக்கோங்க. இது 194C. நீங்கள் கம்பெனியில் 194C யூஸ் பண்ணுங்கன்னா இது மாதிரி எத்தனை செக்ஷன் கோடு யூஸ் பண்ணாங்களோ அத்தனை செக்ஷன் கோடுக்கும் இது மாதிரி டேக்ஸ் கோடெலாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போதைக்கு ஒரே செக்ஷன் தான் பண்ணுறோம். நான் இப்போ ஒன்று தான் பண்ணுறோம். வந்து பேமெண்ட் போஸ்டிங் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி இருக்குங்க. 2 இதில் பண்ணிங்கன்னா இது வந்துடும். 100% தான் பிடிக்க போகிறேன். போஸ்டிங் இண்டிகேட்டர் 1 எவ்வளோ பர்சன்ட் பிடிக்க போகிறேன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1% பிடிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது டேக்ஸ் கோடு க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேக்ஸ் கோடு தான் இன்வாய்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம ஜிஎஸ்டிக்கு ஒரு டேக்ஸ் கோடு யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த டேக்ஸ் கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். டேக்ஸ் டைப்பு டேக்ஸ் கோடு ஒரே மாதிரி இருக்குது. சொல்லதாங்க, இதில் எவ்வளோ தான் பண்ணுவோம், வித்ஹோல்டிங் டேக்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ் இது பண்ண மாட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், கம்பெனி கோடு வந்துக்குவோங்க. கம்பெனி கோடு வந்துட்டு அசைன் வித்ஹோல்டிங் டேக்ஸ் டைப்ஸ் டு கம்பெனி கோட்ஸ். ஸோ கம்பெனி கோடு டேக்ஸ் டைப்ஸ். கம்பெனி கோடு வந்து LAPC. ஸோ டைப் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ரெசிப்ட் வந்து காமிக்காது, செகண்ட் டைம் பண்ணும்போது காமிக்கும். ஸோ கம்பெனி ஓகேங்களா, இது வந்து கம்பெனி. ஸோ காமிக்குது ஓகேங்களா. இது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, இது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 014 தானே நம்ம ஆகுது. ஓகே, இது வந்து வருஷம் வருஷம் மாறுங்க. இந்த இது வந்து கவர்மெண்ட் மாற்றி விட்ருவாங்க. பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வந்து மாற்றி விட்ருவாங்க. 31 3 மட்டும் வச்சுக்கலாம், 3/2025 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்து போய்க்குங்க. இப்போ ஒன்று தான் கொடுத்துருக்கேன், அடுத்தது கொடுக்கணும். இது மாதிரி F4 வரைக்கும் கொடுக்கணும். LAPC வந்து F2க்கு ரெசிப்ட் டைப் வந்து அது எடுத்துக்கோங்க. இது வந்து கம்பெனி 31. ஸோ இன்னொரு கீ பண்ணிக்கணும். லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாங்களா? இப்போ கொஞ்சம் ஒரே எடுத்தால் ஒரே கன்ஃபியூஸ் உங்களுக்கு டக்குன்னு புரிய முடியாது. ஓகேங்களா, இது இண்டிவிஜுவல். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இது ஸ்டெப்ஸு ஜாஸ்திங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க.
ஸ்டெப்ஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இது 30. ஸோ F4க்கும் பண்ணிடலாம். F4க்கும் டேக்ஸ் டைப் வந்து இது பண்ணிக்கோங்க. இது கஸ்டமருக்கு சேர்த்து பண்ணிக்கோங்க. 31 சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 டேக்ஸ் கோடுக்கும் பண்ணிட்டோம். டேக்ஸ் டைப் 4 டேக்ஸ் டைப்புக்கும் பண்ணிட்டோம். 4 பண்ணிட்டோம். 4 பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம எக்ஸ்டர்னல் வித்ஹோல்டிங் டேக்ஸை நம்ம கம்பெனி கோடோட 28 அப்படிதான் இருக்குது. ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் போய்க்கோங்க. நம்ம கம்பெனி வந்து எல்ஐபிசி. இப்போ தான் நான் வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு காலம் எல்லாம் வரும் அங்கே கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் இது ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க. சொல்லும் காஷன் பண்ணும் யூஆர் ஆக்டிவேட்டிங் எக்ஸ்டெண்டட் வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே இது பண்ணிடலாம். அடுத்து வந்து போஸ்டிங். அடுத்து வந்து போஸ்டிங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஜிஎல் இது வந்து டிஃபைன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் வித்ஹோல்டிங் டேக்ஸ் டு பி பெய்ட் ஓவர். ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து அசைன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பண்ணிடுறீங்களா? இது வரைக்கும் கன்ஃபிகரேஷன் ஸ்ட்ராங்காக இருங்க. இல்லைங்களா? எரர் வந்து சர்வர் எரராக இருக்கலாம், கன்ஃபிகரேஷன் எரராக இருக்கக்கூடாது. கண்டினியூ பண்ணலாங்களா இல்லை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாங்களா? சரி நாளைக்கே கண்டினியூ பண்ணலாங்க. லென்த்தியாக போயிட்டே இருக்குது. நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்க்காம ஒரு எழுதி பாருங்க. வித்ஹோல்டிங் டேக்ஸ்னால் பார்க்காம எழுதணும். என்னென்ன பண்ண போகிறோம். ஜிஎஸ்டின்னா 8 ஸ்டெப்ஸும் பார்க்காம எழுதணும் நீங்கள். சரிங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு டாப்பிக்கில். ஐஸ்வர்யா, நிவேதா, டவுட் இருக்குங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். மெயின் டாபிக்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். மெயின் டாபிக்ஸ் ஏன் எடுக்கிறேன்னா யூ வில் ஹேவ் டைம் டு ப்ராக்டிஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் எடுக்கலாம். அதெல்லாம் ஒரு 10-20 நிமிஷம் போதும். இது மாதிரி டாபிக்ஸ் தான் நிறைய நேரம் எடுக்கும். சரி, க்ளோஸ் பண்ணிட்டுங்களா? ஓகே, நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, குட் நைட்.